செப்டம்பர் மாதம் நினைச்ச காரியத்தை நிறைவேற்றி கொள்கின்ற வகையில் சார் இந்த முறை 2 கிரகங்கள் உச்சம், 2மே சுப கிரகங்கள், 2 முக்கியமான கிரகங்கள் ஆட்சி பலம் பெறுகின்றன. சனி பகவான் எப்பயும் போல வக்ரத்தில் இருக்காரு, ராகு கேது வக்ரத்தில் இருக்காங்க. அப்ப மிதுனத்துல ஆரம்பிச்சு வரிசையாக துலாம் ராசி வரையிலும் கிரக அமைப்புகள் வரிசையாக ஒரே நேர்கோட்டில், இந்த மாதிரி நட்சத்திரங்கள் ஒரே நேர்கோட்டில் அமைகிறது கஷ்டம். அப்ப இந்த உச்சம் பெற்ற கிரகங்கள், ஆட்சி பலம் பெற்ற கிரகங்கள், 4 சுப கிரகங்களும் சூப்பரா இருக்கு. அசுப கிரகங்களுக்கு பலம் குறைந்து எல்லாருக்குமே நல்லது நடக்க போது. அதிகாரம் மிக முக்கியம், யாராக இருந்தாலும் சரிதான். அதிகாரம் மிக முக்கியம். நீங்கள் கேட்ட அதிகாரம் அல்லது நீங்கள் எதிர்பார்த்த அதிகாரம் உங்கள் கையில். நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாம் அல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. செப்டம்பர் மாதம், செப்டம்பர் மாதம் நினைச்ச காரியத்தை நிறைவேற்றி கொள்கின்ற வகையில் கிரக அமைப்புகள் இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோமோ நினைக்கிறத நம்மளால செய்ய முடியும். நினைக்கிற விஷயத்தை நீங்க சாதிக்க முடியும். இதுக்கு மேல ஒரு என்ன வர சாமி வேணும்? இதுதான் மிகப்பெரிய வரம். நம்ம நினைச்ச விஷயத்தை, நினைச்ச காரியத்தை சக்சஸ் பண்றது, வெற்றி பெறுவது, இதுதானே சாமி வரம். இது எப்படி இந்த மாதம் சாத்தியமாகுது சார்? இந்த முறை 2 கிரகங்கள் உச்சம். யார் யாரு? குருவும் புதனும். 2மே சுப கிரகங்கள், இயற்கை சுப கிரகங்கள். குருவும் உச்சம், புதனும் உச்சம். 2 முக்கியமான கிரகங்கள் ஆட்சி பலம் பெறுகின்றன. அதுவும் இயற்கை சுபர்கள் தான். யாரு? சூரியன், சுக்கிரன். அப்ப பாருங்க, சூரியன் சுக்கிரன் 2 கிரகங்களும் உச்சம் ஆட்சி பெறுகின்றன. குருவும் புதனும் உச்சம் பெறுகின்றன. இது போக சனி பகவான் எப்பயும் போல வக்ரத்தில் இருக்காரு, ராகு கேது வக்ரத்தில் இருக்காங்க, செவ்வாய் மிதுன வீட்டில் இருக்கிறாங்க. அப்ப மிதுனத்தில் ஆரம்பிச்சு வரிசையாக துலாம் ராசி வரையிலும் கிரக அமைப்புகள் வரிசையாக ஒரே நேர்கோட்டில் உள்ளன. இந்த மாதிரி நட்சத்திரங்கள் ஒரே நேர்கோட்டில் அமைகிறது கஷ்டம். அந்த நட்சத்திர பிரகாரம், ராசி பிரகாரம், ராசி மண்டலங்கள் பிரகாரம் கிரகங்கள் ஒரு நேர்கோட்டில் சந்திக்கின்றன. இதெல்லாம் இந்த செப்டம்பர் மாதம் நிகழுது. அப்ப இந்த உச்சம் பெற்ற கிரகங்கள், ஆட்சி பலம் பெற்ற கிரகங்கள், 4 சுப கிரகங்களும் சூப்பரா இருக்கு. அசுப கிரகங்களுக்கு பலம் குறைந்து. சார் ஒருத்தருக்கு நல்லது நடக்கணும்னா என்ன சார் வேணும்? தீய கிரகங்கள் வலுவிழந்து நல்ல கிரகங்கள், சுபத்துவமான கிரகங்கள், நன்மை செய்யக்கூடிய பலம் கிடைச்சதுனாக்கா, அதிகாரம் கிடைச்சதுனாக்கா எல்லாருக்குமே நல்லது நடக்க போது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அதிகாரம் மிக முக்கியம். யாராக இருந்தாலும் சரிதான், அதிகாரம் மிக முக்கியம். நீங்கள் கேட்ட அதிகாரம் அல்லது நீங்கள் எதிர்பார்த்த அதிகாரம் உங்கள் கையில். கொடுக்க போவது யார்? உங்கள் ராசிப்படி. குருவா, புதனா, சுக்கிரனா, சூரியனா? பார்க்கலாம் பாருங்கள். மகர ராசி அன்பர்களே, சூப்பரான டைமுங்க. ரொம்ப நாளாக கஷ்டப்படக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தியிலிருந்து சூப்பராக இருக்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை, நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம், என்னெல்லாம் நீங்கள் லைஃப்பில் சேஞ்சஸ் எதிர்பார்த்தீர்களோ, இது எனக்கு வேணும்,
பையன் வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், பசங்க நல்லா இருக்கணும், அல்லது பையன் நல்லா இருக்கணும், பையனுக்கு வேலை கிடைக்கணும், பையன் படிக்கணும், பரீட்சையில் பாஸ் பண்ணணும், அவனுக்கு சில பிரச்சனைகள் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருக்குது, அதை விட்டு அவன் வெளியில் வரணும், அவன் அடங்கணும், சொல்கிற பேச்சை கேட்கணும். ஸோ பிள்ளைகளை பற்றி நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்தீர்களோ, நல்ல பையன் சாமி நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தான், இப்போ வேலைக்கு போகாமல் இருக்கான், இப்போ படிக்காமல் இருக்கான், அவன் வெளியில் போகாமல் இருக்கான், அவனுக்கும் அவங்க அப்பாவுக்கு சண்டை, குடும்பத்துக்கு அவனுக்கும் ஒத்து வரல, மெயினாக ஃபேமிலியில் ஒரு அட்டாச்மெண்ட்டாக இல்லை. இந்த மாதிரியெல்லாம் அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம். பொண்ணு இப்போ முன்ன மாதிரி இல்லை சாமி, பொண்ணு இப்போ முன்ன மாதிரி சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்குது, முன்ன மாதிரி ஒன்றும் அடங்கலை, அப்படியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய எனதருமை மகர ராசி அன்பர்களே. மெயினாக மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பம் தான். எல்லாமே அவங்களுக்கு அவங்க ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியம், மனைவி தான் அடையாளம். எங்கே இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கும் மனைவி தான் 7ஆம் பாவம் சந்திரன். மனைவி தான் உங்களுக்கு அடையாளமாக இருப்பார்கள். அந்த மனைவியை இழக்கும் சூழ்நிலை வரும்போது, அல்லது இழக்கணும்னா முழுமையான இழப்பு இல்லை, ஒரு அவங்களும் சண்டை சச்சரவு வருது, ஒரு கருத்து வேறுபாடு வருது, சின்ன சின்ன சண்டைகள், சேர முடியாமல் இருக்கிறது, ஒரு வரட்டு கௌரவம் 2 மாதமாக கோச்சிக்கிட்டு இருக்கிறது, 3 மாதமாக கோச்சிக்கிட்டு இருக்கிறது, தாம்பத்தியம் இல்லாமல் இருப்பது, ஒரு டச்சிங்கே இல்லாமல் இருக்கிறது, ஒரு ஃபீல் இல்லாமல் இருக்கிறது, ஒரு உணர்ச்சிகள் இல்லாமல் இருப்பது, இதெல்லாம் ரொம்ப கொடுமையானது சார். அப்போ அந்த மாதிரியெல்லாம் குடும்பத்தில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், அதே போல் அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். எங்கள் வீட்டுக்காரர் இப்படி இருக்கார் சாமி, நல்லவருங்க எங்கள் வீட்டுக்காரர், எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் தான் சாமி வேணும் அப்படின்னு அடம்பிடிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க. போன வாரத்தில் ஒரு குழந்தை, ஒரு பாப்பா வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 30 வயசு ஆகுது, நல்ல குலத்தில், உயர்ந்த குலத்தில் பிறந்த ஒரு பெண்ணு. அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகலை, ப்ளஸ் அப்பா அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த பொண்ணை டச் பண்ணுறதே இல்லை, தாம்பத்தியமே இல்லை, தொடுறதே இல்லை. குழந்தை அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த குழந்தை பாருங்க, எனக்கு என் வீட்டுக்கார் நல்லவர் சாமி, எப்படியாவது என் கூட சேர்த்து வைங்க, அவர் தான் எனக்கு வேணும், நான் வேணான்னு சொல்கிறாரு, பட் எனக்கு அவர் தான் வேணும் அப்படின்னு அந்த குழந்தை அழுது. அப்போ அந்த மாதிரிலாம் குடும்பத்தில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், அது காதல் தோல்விகளாக இருக்கலாம், காதல் பிரிவுகளாக இருக்கலாம், பிள்ளைகளிடத்தில் இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம். பனைக்கெல்லாம் வெளிநாட்டிலேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, ஹஸ்பண்டோட சண்டை போட்டு பையனை வெளியில் தங்க வச்சு வளர்க்குறாங்க. வெளியில் போன இடத்துல பையன் தனிப்பட்ட முறையில் இருக்கிறதுனால, சுதந்திரமாக இருக்கிறதுனால நிறைய தவறான பழக்கங்கள், ஒன்றும் பண்ண முடியல. அப்போ குடும்ப கஷ்டங்கள். அதே போல் மகர ராசி அன்பர்களே, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அல்லது வருமானம் குறைவு, வருமானம் பத்தலைங்க சாமி. அப்போல்லாம் வருமானம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, ஆனால் நிம்மதி இருந்தது. இப்போ எனக்கு வருமானம் பத்தலை, பசங்க பெரிய பசங்களாகிட்டாங்க, காலேஜ், ஸ்கூலு, திருமணம், அது இதுன்னு எக்கச்சக்கமாக ஆயிடுச்சு. அதனால் எங்களுக்கு இப்போ வருமானம் பத்த மாட்டேங்குது சாமி, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கடன் தான் அதிகமாகிடுச்சு, வட்டி கட்ட முடியல. ஸோ கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இருக்குமே. ஆனால் அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். மகர ராசி என்பதில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன தெரியுமா? வருமானம் அதிகரிக்கும். மகிழ்ச்சியான செய்தி. வருமானம் அதிகரிச்சதுனா தான் உங்கள் எல்லா கஷ்டமும் தீரும். பால் காசுலேருந்து, கேஸ் பைசாலேருந்து, மளிகை கடை கடன்லேருந்து, நீங்கள் அக்கம் பக்கத்தில் வாங்கின ரொட்டேஷன்லேருந்து, சீட்டு காசுலேருந்து, சீட்டு பிடிச்சதுலேருந்து, கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பைசாலேருந்து, லோனு, இஎம்ஐ எல்லாமே.
இன்கம் அதிகரிக்க போகுது, வருமானம் கைகூடும், ப்ராஃபிட் அதிகரிக்கும், லாபம் அதிகரிக்கும். செய்தொழில் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், கடையில் இருக்கக்கூடியவங்க சில பேர் ஏமாத்தக்காரங்களாக இருக்கலாம், கீழே வேலை செய்கிறவங்க சில ஏமாத்தக்காரங்களாக இருக்கலாம், புது பையனாக இருக்கலாம், அல்லது நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்களை நம்பி வச்சுருப்பீங்க, அவங்க கடைசியில் ஏதேனும் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருப்பாங்க. அப்போ சின்ன சின்ன வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், சிறு தொழில் செய்யக்கூடியவங்க, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மேனுஃபேக்சரிங் யூனிட் பண்ணக்கூடியவங்க, அப்போ இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள், இவங்க எல்லாருக்குமே கூட வருமானம் அதிகரிக்கும், ப்ராஃபிட் லாபம் அதிகரிக்கும். கையில் காசே நிற்க மாட்டேங்குது சாமி, வருமானமே இல்லை, காசே கை கூட மாட்டேங்குது, வருமானங்கள் அதிகரிக்கும். அப்போ நிச்சயமாக மகர ராசி என்பவர்களை இந்த செப்டம்பர் மாதம் விநாயகர் சதுர்த்தியிலிருந்து உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம். விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக கொண்டாடுங்க, பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுங்க, வீட்டில் கடையில் கம்பெனியில் விநாயகர் வழிபாடு செய்யுங்க. நல்ல டைம் உங்களுக்கு கிடைக்குமே. ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்கள் வீட்டிலையோ அல்லது உங்கள் கம்பெனிலேயோ கடையிலையோ ஒரு மிருத்யுஞ்சய, ஒரு அபிமிருத்யுஞ்சய ஹோமம் அல்லது ஒரு சுதர்சனம் அல்லது ஒரு திருஷ்டி சூலினி துர்கா, இந்த மாதிரியான ஹோமங்கள், ஒரு வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் வாழ்க்கையும் வெற்றியும் நிலையானதாக இருக்கும். மகர ராசி அன்பர்களே, அதே போல ஒவ்வொரு ராசி அன்பர்களும் யாராக இருந்தாலும் சரிதான், குடும்பம் ஒரு மிக மிக முக்கியம். இப்போ நிறைய ஆண்கள் தான் நம்மகிட்ட கஷ்டங்களை சொல்லி கால் பண்ணுறாங்க. முன்னாடியெல்லாம் பெண்கள் தான் குடும்ப கஷ்டத்தை சொல்லி வீட்டுக்காரர் சரியில்லை, பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. இப்போ நிறைய ஆண்கள் ஒரு 30 வயசு, 35 வயசு, 42 வயசு, ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய இப்போது குடும்பத்தை பொறுப்பானத்தாங்க. சாமி வெளியில் தெரிஞ்சால் கஷ்டமாயிடும் சாமி, அவள் தெரியாமல் பண்ணுறா சாமி, அவள் திமிர் பண்ணுறா, ஆடம்பரமாக பண்ணுறா, வெளியில் சொன்னால் அப்புறம் நமக்கே கஷ்டமாயிடும், அப்புறம் அப்பா அம்மா மதிக்க மாட்டாங்க, குடும்பத்தில் மதிக்க மாட்டாங்க, நம்ம கேட்காம விட்டுட்டாலும் இப்படி ஆயிடுறா, கேட்டால் சண்டை போடுறா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில சாமி, அவங்க அம்மா அப்படி ஒரு மாதிரி. அப்போ நிறைய ஆண்கள் இப்போது மனைவிமார்களை நினச்சி, தன்னுடைய மனைவியை நினச்சி நிறைய வருத்தப்படுறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல பெண்கள் மனைவிமார்கள் கணவனை விட்டுட்டு போகிறது, அம்மா பேச்சை கேட்டுக்கிறது, அதெல்லாம் அந்த தர்மத்தை மீறி நடக்கிறது. குடும்ப பிரிவுகள், கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரிவுகள், இதை விட்டுடலாமா, வச்சுக்கலாமா, கண்டினியூ பண்ணலாமா, பெரிய மனசு குழப்பமே இருக்கும். அப்படியெல்லாம் மனசு குழப்பம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம். அன்பு பக்தர்களை, ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து, 2 பேர் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகத்தையும் கொடுத்து, இது எப்போ சரியாகும், இது எப்போ சரியாகும், சரியாகுமா, திருந்துவாங்களா திருந்த மாட்டாங்களா, காத்திருக்கலாமா, இல்லை நாம் ஏதாவது போயிட்டு இன்னும் கூட பணிஞ்சு போகலாமா, இல்லை வெளியில் வந்துடலாமா, குழந்தைங்க என்ன செய்கிறது, அப்போ இதெல்லாம் இதே சின்ன சின்ன வழிபாடுகள் கை கொடுக்குமா, இது எதனால் ஏற்படுது, இது எப்போ சரியாகும், இதெல்லாம் ரகசியத்தை உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். அப்போ அந்த மாதிரிலாம் கஷ்டப்படக்கூடிய குடும்ப பெண்கள், குடும்ப ஆண்கள், கணவன் மனைவி ஒற்றுமை, நல்லது நடக்கும், சரி செஞ்சுக்கோங்க, வாய்ப்பு இருக்குது, கவலைப்படாதீங்க, நல்லது நடக்கும். அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் ஒற்றுமை, பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருதல், அதை ஏதேனும் வம்பு வழக்குகள் போட்டிருந்தா கூட அதை வாபஸ் வாங்கிக்கிறது, ரிட்டர்ன் பண்ணிக்கிறது, திரும்பவும் ஒன்று சேர்ந்து வாழ்வது போன்ற நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான செய்திகள் உங்கள் காதுக்கு வந்து சேரும். அதே போலத்தான் திருமண யோகங்கள், முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், திருமண யோகங்கள் கூடும், கல்யாணம் நடக்கும். கல்யாண தடைகள் இருந்ததுன்னா ஜாதகம் பேசுவோம், ஜாதகத்தை அனுப்புவீங்க, பார்ப்போம். அதே போல் குழந்தை பாக்கியம்,
கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் முக்கியம். அது ஒருத்தர் சம்பந்தப்பட்ட கேள்வி அல்ல. குழந்தை பாக்கியங்கள் அதிகரிக்கும். மெயினாக திருமண யோகங்கள் கைகூடும். அப்போ நிறைய குடும்ப பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். நல்ல குடும்பம் அமையும். இதெல்லாம் பாக்கியங்கள்னு பேர். இதில் தடை ஏற்பட்டால் 7ஆம் பாவம் சுத்தமாக இல்லைன்னு அர்த்தம். 2, 7, 9, 11 பாவங்கள் பாதிக்கப்படும் போது தான் இந்த குடும்ப வாழ்க்கை பிரச்சனை ஏற்படுகிறது. அப்போ அதற்குரிய வழிபாடுகள், அந்த பாவத்துக்குரிய தெய்வத்தை வழிபாடு செய்வீர்களே ஆனால், கண்டறிந்து பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் மகிழ்ச்சி நீடிக்கும். எனதருமை அன்பு பக்தர்களே, மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெயவராய். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.